இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அவருக்கு நன்றி சொல்லுவோமா? அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலும் போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், நமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கும் போது இந்த நாளில் நாங்கள் செய்ய வேண்டியவற்றை எங்களுக்கு நினைவூட்டி தாரும். உம்முடைய அருள்கரம் தொடர்ந்து எங்களை வழி நடத்தட்டும். உம்முடைய அருள் பிரசன்னம் எங்களை எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு அறிவுறுத்தி தாரும். எங்களுடைய குழந்தைகளையும் எங்களுடைய உற்றார் உறவினர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆசீர்வதித்து இந்த நாள் மகிழ்ச்சியின் நாளாக, மனநிறைவின் நாளாக அமைவதற்கு ஆசீர்வாதம். ஆமென். அன்புமிக்கவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை மார்க்கு எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 25-27 இறைவார்த்தைகள். 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்திற்கிடையில் அவருக்கு பின் வந்து அவரது மேலுடையை தொட்டார். 12 ஆண்டுகளாய் இரத்த போக்குடைய பெண், மருத்துவர்களிடம் அனைத்தையும் செலவிட்ட பெண், உடல் ஆரோக்கியத்தில் நலிந்து போய் பொருளாதாரத்திலும் நலிந்து போய் இருக்கின்ற அந்த பெண்ணிடம் மிச்சம் மீதியாக இருந்தது என்ன? தளராத நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை, விடாப்பிடியான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அவளை தளர விடவில்லை. அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கை? நான் இயேசுவின் ஆடையை தொட்டால் குணமடைவேன். இவருக்குள் வந்த நம்பிக்கை. அன்புமிக்க சகோதரனே, 2 ஆண்டுகள் அல்ல, 3 ஆண்டுகள் அல்ல, 5 ஆண்டுகள் அல்ல, 12 ஆண்டுகளாக வேர் விட்டு வளர்ந்த நம்பிக்கைதான் இவர்களுடைய இருந்தது. இவருடைய நம்பிக்கையின் வேர் என்ன? இயேசுவின் ஆடையின் விளிம்பை தொட்டாலே நான் நலமடைவேன் என்பதுதான் இவருடைய நம்பிக்கையின் வேர். தளராத நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை, உயிருள்ள நம்பிக்கை, கடவுளின் இதயத்தை அசைக்கும் வல்லமை கொண்டது, சக்தி கொண்டது. அந்த நம்பிக்கை கடவுளை தூங்க விடாது. அவரின் நம்பிக்கை இயேசுவின் ஆடையை தொட்டாலே குணமடைவேன் என்ற அந்த நம்பிக்கை, அது நடைபெற்றது. நம்பிக்கை அவருக்கு வாழ்வளித்தது. இயேசுவின் ஆடையை தொட்டார், அதுவும் விளிம்பை தொட்டார், அவர் நலமடைந்தார். உண்மையிலேயே உயிருள்ள நம்பிக்கை எங்கு இருக்கின்றதோ அங்கு கடவுள் இருக்கின்றார். கடவுளின் சக்தி இருக்கின்றது. நம்பிக்கையால் தான் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக முடியும். எனவே இந்த நாளிலே இந்த 12 ஆண்டுகளாக இந்த பெண்ணிடம் இருந்த நம்பிக்கை இன்று நமக்குள்ளும் இருக்கட்டும். இயேசுவை சந்திப்பதற்கு ஒரு சிறிய கடுகளவு நம்பிக்கையே போதும். அந்த நம்பிக்கையை கடவுளிடத்தில் இட்டு செல்லும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.